ஏஜஸ்லேருந்து எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இரு சகோதரிகளின் வயதுகளின் கூடுதல் 81 மற்றும் அவர்களின் வயதுகளின் விகிதம் 4:5 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். இரண்டு சகோதரிகளின் வயதுகளின் கூடுதல் 81 அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சகோதரி, இங்கே ரெண்டாவது சகோதரி, இந்த ரெண்டு பேர்த்தோட வயசை கூட்டினா 81 அப்படிங்கிறாங்க. மற்றும் அவர்களின் வயதுகளின் விகிதம் 4:5 அப்படிங்கிறாங்க. 4:5 அப்படிங்கிறது ஸோ இவங்களுக்கான ரேஷியோ 4, இவங்களுக்கான ரேஷியோ 5. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டுங்க, 5 + 4 9. ஸோ 9 பார்ட்டுக்கு தான் 81. அப்போ ஒரு பார்ட்டுக்கு 81 9 கன்சிடர் பண்ணால் 9, ஒரு பார்ட்டுக்கு 9. கொஸ்டின்ல அவர் வயதுகளின் வித்தியாசம் கேட்டுருக்காங்க. ஒரு பார்ட்டுக்கு 9னா இங்கே ரேஷியோ பாருங்க 4. அப்போ 4 × 9 36. அதே மாதிரி இங்கே 5 × 9 45. ஸோ ஒரு பொண்ணோட வயசு 36, இன்னொரு பொண்ணோட வயசு 45. அவங்களுடைய வயதுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்டுருக்காங்க. அப்போ 45ல் 36 போச்சுன்னா மீதி 9. ஸோ வித்தியாசம் பார்த்தோம்னா 9. இதேமாதிரி இந்த சம் பாருங்க, இரண்டு நபர்களின் வயதுகளின் கூடுதல் 56 மற்றும் அவர்களின் வயதுகளின் விகிதம் 5:3 எனில் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கேட்டுருக்காங்க. இதேமாரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ராம் மற்றும் ராஜின் தற்போதைய வயதின் விகிதம் 4:5 மற்றும் அவர்களின் வயதுகளின் கூடுதல் 126 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ பிஎஸ்சி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது கம்ப்ளீட்டாக நம்முடைய செல்வம் அகாடமி ஆப்ல நடக்கும். ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ராம் மற்றும் ராஜின் தற்போதைய வயதின் விகிதம் 4:5 மற்றும் அவர்களின் வயதுகளின் கூடுதல் 126 அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, அதாவது தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:5ங்கிறாங்க. ஸோ இந்த ரேஷியோ அப்படியே கூட்டுங்க, 4 + 5 9. ஸோ 9 பார்ட்டுக்கு தான் இந்த 126. 9 பார்ட்டுக்கு 126னா ஒரு பார்ட்டுக்கு ஸோ 126 அப்படியே 9ஆல் கேன்சல் பண்ணால் 14, ஒரு பார்ட்டுக்கு 14. இங்கே என்ன கேட்குறாங்க, அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ நம்ம டைரக்டா இந்த ரேஷியோ வந்து டிஃபரன்ஸ் பாருங்க, 5ல் 4 போச்சுன்னா 1, 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 14னா இங்கே டிஃபரன்ஸ் பாருங்க 1. அப்போ 1 × 14 = 14. வயதுகளின் வித்தியாசம் 14. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்குறாங்க. அதாவது ஏ 2/3 பங்கு வேலையை 12 நாட்களில் செஞ்சு முடிப்பாரு. பி 1/4 பங்கு வேலையை 3 நாட்களில் செஞ்சு முடிப்பாரு. ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் 2/3 பங்கு வேலையை 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே பி 1/4 பங்கு வேலையை 3 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்காங்க. ஏ என்பவர் 2/3 பங்கு வேலையை 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அப்போ முழு வேலையை செஞ்சு முடிக்கணும்னா இங்க 12 எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, 12 நாள். 12 × கொடுத்துருக்கிற பின்னத்தை அப்படியே ரிவேர்ஸில் எழுதுங்க. இங்க 2/3 இருக்குது, ரிவேர்ஸில் எழுதணுமா 3/2. ஸோ 12 2ஆல் கேன்சல் பண்ணா 6, 6 × 3 = 18. ஸோ ஏ என்பவர் முழு வேலை தனியாக செஞ்சு முடிக்க 18 நாள் ஆகும். ஓகேங்களா, இது மட்டுமே தனியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா ஏ என்பவர் 2/3 பங்கு வேலையை செய்து முடிக்க 12 நாட்கள் ஆகும் எனில் முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்பாங்க. இது ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அப்போ 18 நாள். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க பி 1/4 பங்கு வேலையை 3 நாட்கள் செய்து முடிக்கிறாரு. அப்போ முழு வேலை செய்ய 3 × இதே மாதிரி தான் பின்னத்தை அப்படியே மாற்றி எழுதணும். அப்போ 3 × 4/1. ஸோ இங்கே 3 × 4 12. ஸோ இது பார்த்தோம்னா பி முழு வேலையை செய்து முடிக்க 12 நாட்கள் ஆகும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நம்ம 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஒன்று, இது ரெண்டுக்கும் காமன் எல்சிஎம் எடுத்தோமா 18 12, ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோமா 36. ஸோ 18 எத்தனை டைம் வரும், 36 வரும், 2 டைம். 12 எத்தனை டைம் வரும், 36, 3 டைம். ஸோ இது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 + 3 5. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாங்க. மொத்த வேலை பாருங்க 36 வேலை. அப்போ 36/5. ஸோ 36 5ஆல் கேன்சல் பண்ணோமா 7 5 35, மீதி 1. ஸோ 1/5. 7 1/5 நாட்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். அதாவது ஏ ஒரு வேலையை 18 நாள் செய்வார் தனியாக செஞ்சால், அதே மாதிரி பி அதே வேலையை தனியாக செஞ்சால் 12 நாள் செஞ்சுவார். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் செய்யணும்னு கேட்டாங்களா, டைரெக்டாக A × B / A + B.
ஸோ ஏ இன்ட்டு ஏ அப்படிங்கிறது 18 இன்ட்டு பி அப்படிங்கிறது 12 வகுத்தல் 2 ஆட் பண்ணால் 18 + 12 30. ஸோ இங்கே 6ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5 30, இங்கே 3 18. ஸோ 3 இன்ட்டு 12 36, 36 வகுத்தல் 5 அப்படி கேன்சல் பண்ணுமா 7 5 35, மீதி 1 வகுத்தல் 5. சேம் ஆன்சர் தான் வருது. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வென்ட் இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே குயிக்காக அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை ஸ்கில்டு ஒர்க்கர், ஸ்கில்டுனா நல்லா திறமை வாய்ந்தவங்க, அவங்க ஒரு 12 பேர் வேலை செய்கிறாங்க. அடுத்தது அதுலேயே செமி ஸ்கில்டுனா பாதி திறமை வாய்ந்தவங்க, அவங்க ஒரு 14 பேர் வேலை செய்கிறாங்க. நெக்ஸ்ட் அன்ஸ்கில்டு, திறமையே இல்லாதவங்க, அவங்க ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 13,189 ரூபா கூலி தராங்க. ஸோ அந்த கூலியை ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக 9:5:4 ரேஷியோ பிரித்து கொடுக்கணும். ஸோ அதில் அப்படி பிரித்து கொடுக்கும்போது மொத்தமாக அந்த அன்ஸ்கில்டு திறமையே இல்லாதவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்கில்டுக்கான நபர்கள் பார்த்தோம்னா 12 பேர், 12 இன்ட்டு அந்த அமௌண்ட்டுக்கான ரேஷியோ 9. நெக்ஸ்ட்டு செமி ஸ்கில்டு இங்கே எத்தனை பேர் 14 பேர் இன்ட்டு அவங்களுக்கான ரேஷியோ பாருங்க 5. நெக்ஸ்ட்டு அன்ஸ்கில்டு இங்கே எத்தனை பேர் 10 பேர் இன்ட்டு அவங்களுக்கான அமௌண்ட்டுக்கான ரேஷியோ 4. நெக்ஸ்ட் இந்த 3 ரேஷியோலையும் ஏதாவது காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் பாருங்க. 2ஆல் கேன்சல் பண்ணலாம், 6 இங்கே 7 இங்கே 2. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ 6 × 9 54, 7 × 5 35, 10 × 2 20. ஸோ இது கொடுத்துருக்கிற டோட்டல் அமௌண்ட்டை 54:35:20 ரேஷியோவில் பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ போகணும்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை அன்ஸ்கில்டுக்கான ரேஷியோ பாருங்க 20. ஸோ 20 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணுங்க 54 + 35 + 20. எப்பவுமே யாருக்கு கேட்குறாங்களோ அவங்க தான் நியூமரேட்டர் போட்டுக்கணும், வகுத்தல்ல கீழே வந்து டினாமினேட்டரில் எல்லா ரேஷியோ ஆட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண 54 + 35 + 20 109 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 13,189. இந்த 13,189 109ஆல் கேன்சல் பண்ணோமா 121. ஸோ 121 20 = 2 4 2 0 2420. ஸோ அப்போ அன்ஸ்கில்டு ஒர்க்கருக்கு இதில் இந்த டோட்டல் அமௌண்ட்டில் 2420 ரூபா போகும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா குயிக்காக எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதாவது எம் என்பது எண்ணை விட 40% அதிகம், ஓ என்பது எண்ணை விட 20% குறைவு எனில் எம் என்பது ஓயை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச், அதாவது வரக்கூடிய 2026 நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய செல்வம் அகாடமி ஆப்ல நடக்கும். ஸோ டெஸ்ட்டை பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல எம் என்பது எண்ணை விட 40% அதிகம் அப்படிங்கிறாங்க. பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ எம் என், ஸோ எம் என்பது எண்ணை விட 40% அதிகம். இந்த மாடல் சம் கேட்டாவே நம்ம பேசிக்காக 100ன்னு வச்சுக்கணும். ஸோ என் அப்படிங்கிற 100. ஸோ 100ல் 40 அதிகம்னா 100 + 40 140 எம்கான வேல்யூ. அடுத்தது ஓ என்பது எண்ணை விட 20% குறைவு. ஸோ ஓ என்பவர் எண்ணை விட 20% குறைவுனா 100ல் 20 போச்சுன்னா மீதி 80. ஸோ இப்போ அந்த சென்டென்ஸ் படிச்சு பாருங்க, இந்த ஆர்டர் புரியும் உங்களுக்கு. அதாவது எம் என்பது எண்ணை விட 40% அதிகம், அதே மாதிரி ஓ என்பவர் எண்ணை விட 20% குறைவு. நெக்ஸ்ட் எம் என்பது ஓ என்பதை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க எம் அப்படிங்கிறது 140, ஓ அப்படிங்கிறது 80. ஸோ ஓவை விட எம் பெருசு தான். எத்தனை பெருசு 140ல் 80 போச்சுன்னா மீதி 60. ஸோ என்ன கேட்குறாங்க சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 60 யாரை விட ஓயை விட, அப்போ ஓக்கான வேல்யூ 80 இன்ட்டு சதவீதம் கேட்குறதுனால இன்ட்டு 100. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 15, 10 2ஆல் கேன்சல் பண்ணால் 5, 5 × 5 = 75%. ஸோ அப்போ எம் என்பது ஓயை விட 75% அதிகம். இதே மாதிரி தான் இந்த சம் எக்ஸ் என்பது ஒய்யை விட 50% அதிகம், இஜெட் என்பது ஒய்யை விட 50% குறைவு எனில் எக்ஸ் என்பது இஜெட்டை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டவே இந்த மெத்தட் எப்படி சொன்னாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, பார்த்தோன்னே குயிக்காக இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ராதிகா அப்படிங்கிறவங்க தங்கிட்ட இருக்கிற செக்ல வேல்யூ பார்த்தோம்னா 1845 ரூபா. அந்த செக் கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறாங்க. அதுக்கு சில்லற காசா வேணும்னு கேட்குறாங்க. இப்போ 5 ரூபா காசு, 10 ரூபா காசு, 20 ரூபா காசா வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அவரும் அதுக்கு அந்த சில்லற காசை 3:5:7 ரேஷியோவில் தராரு. ஸோ அப்போ சிறிய மதிப்புள்ள நாணயங்களின் மதிப்புன்னு கேட்குறாங்க. அதாவது சிறிய மதிப்புள்ள எத்தனை நாணயம் இருக்கும் அந்த நாணயத்துடைய வேல்யூன்னு கேட்குறாங்க.
ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராதிகா என்பவர் தாங்கிட்ட இருக்கிற செக்கோடைய வேல்யூ பார்த்தோம்னா 1845 ரூபா. அந்த செக்கை பேங்க்ல கொடுத்து அதுக்கு அவங்க 5 ரூபா காசு, 10 ரூபா காசு, 20 ரூபா காசா வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அவரும் பார்த்தோம்னா அதை 3:5:7 ரேஷியோவில் கொடுக்குறாரு. ஸோ அப்போ இருக்குல்லையே சிறிய காயின் அதோடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ அவங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற எல்லாமே ரூபாலுக்கு தானே பாருங்க, எல்லாமே ரூபால தான் இருக்குது. அப்போ விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைரக்டா அந்த ரூபாவையும் அந்த ரேஷியோவையும் பெருக்குங்க. ஸோ என்ன வருது 5x3. அதே மாதிரி இங்க 10x5, இங்க 20x7. நெக்ஸ்ட் இதில் காமனாக ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி பாருங்க, 5ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 5 போயிடும், இங்கே 5 போயிடும், இங்கே 4. ஸோ வேற ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இதானு பாருங்க, வேற எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ 3:10:4x7 28. ஸோ கொடுத்துருக்கிற காயினை 3:10:28 ரேஷியோவில் பிரிச்சுமா 5 ரூபாயில் எவ்வளோ இருக்குது, 10 ரூபாயில் எவ்வளோ இருக்குது, 20 ரூபாயில் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். நமக்கு தேவை சிறிய மதிப்புள்ள வேல்யூ தான். அப்போ சிறிய ரேஷியோ பார்த்தோம்னா 3. ஓகேங்களா. ஸோ 3. அப்போ 3 வகுத்தல் மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 வகுத்தல் இந்த 3 ரேஷியோ ஆட் பண்ணால் 3 + 10 + 28 41 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 1845. ஸோ 1845ஆல் 41 கேன்சல் பண்ணுமா 45. 3 × 45 135. ஸோ அப்போ சிறிய மதிப்புள்ள நாணயங்களின் வேல்யூ பார்த்தோம்னா 135. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியில் இந்த கொஸ்டின் ரீசனாக நடந்த குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 1331 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாகவும் டிஎன்பிஎஸ்சியும் மோர் தென் 2 டைம்ஸும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 1331 எனில் அசல் தொகை என்ன கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு, ஸோ கொடுத்துருக்கிற மொத்த தொகையோட 1331 இன்ட்டு வட்டி 10%. ஸோ 10% எழுதுவோம், 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் பார்த்தோன்னா 1 வகுத்தல் 10. ஸோ பாருங்க இந்த 10 அப்படியே நியூமரேட்டர் போடுவாங்க, வகுத்தல் ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 டினாமினேட்டர் போடுவாங்க. இது 3 டைம், ஏன்னா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க, அதனால 3 டைம். ஒருவேளை 2 வருஷம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம 2 டைம் போட்டோம். ஒருவேளை இதுலேயே 2 வருஷம் கொடுத்தாங்களா இதே மெத்தட் தான், 2 டைம் போட்டால் போதும். அப்போ 10 வகுத்தல் 11 இன்ட்டு 10 வகுத்தல் 11. ஸோ பாருங்க 11 கியூப் 11 கியூப் 1331 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 10 × 10 × 10 1000. ஸோ அசல் பார்த்தோம்னா 1000. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஸோ இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். அதாவது கொடுத்துருக்கிற வட்டி எடுங்க 10%. ஸோ 10% எழுதுறோம், 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 அப்படியே கேன்சல் பண்ணுங்க, 1 வகுத்தல் 10 வரும். ஸோ இது பார்த்தோம்னா அந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட் இந்த 10 அப்படி எழுதிக்காங்க. அடுத்தது 10 + 1 11, மொத்த தொகைக்கான ரேஷியோ 11, அதை இங்கே எழுதிக்காங்க. ஸோ பாருங்க மொத்த தொகையை கொடுத்துருக்காங்க. ஒன்று அசல் கொடுத்தா அசல் எடுத்து எழுதிக்காங்க, இல்லை மொத்த தொகை கொடுத்தா மொத்த தொகைக்கான ரேஷியோ விட்டு எழுதிக்காங்க. ஸோ இங்கே 11. அப்போ மொத்த தொகை பார்த்தோம்னா 1331. ஸோ நெக்ஸ்ட் இந்த வருஷம் பாருங்க 3 வருஷம். அப்போ இந்த ரேஷியோவை அப்படி என்ன வருது 11 கியூப் 1331. அதே கியூபை 10 கியூப் பண்ணால் 1000 வருது. ஸோ அசல் பார்த்தோம்னா 1000. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கும், எதர் இது இல்லை முன்னாடி போட்ட மெத்தட், எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க்கில், அதாவது நாட்கள் மற்றும் வேலையில் இந்த கொஸ்டின் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 24 நாட்களில் செய்து முடிப்பாங்க. அதே வேலையை பி மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து 16 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை சி மற்றும் ஏ 2 பேரும் சேர்ந்து 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியாக செஞ்சு அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாருன்னு கேட்குறாங்க. இதே கொஸ்டின் லாஸ்ட் டைம் ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய செல்வம் அகாடமி ஆப்பில் நடக்கும். ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 24 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி பி மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து அதே வேலையை 16 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை சி மற்றும் ஏ 2 பேரும் சேர்ந்து 12 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் காமனாக எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம்னா இங்கே பாருங்க என்ன இருக்குது 24, அடுத்தது 16, அடுத்தது 12. ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணணும். 2ஆல் கேன்சல் பண்ணால் 12, 8, 6. அடுத்தது 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2னா இங்கே 6, இங்கே 4, இங்கே 3. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே
3 இங்கே 2 இங்கே 3. ஸோ அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 2. ஸோ இதுக்கு மேலே இது காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி இது இல்லை. அப்போ டேரெக்டாக அப்படியே பெருக்குங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 1 இன்ட்டு 2 பெருக்கணுமா 48. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 48. அந்த 48 இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 24 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும் 2 டைம். 16 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும் 3 டைம். 12 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும் 4 டைம். ஸோ இது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது சி ஏவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணுங்க. என்ன வருது? ஏ பிளஸ் பி பிளஸ் இங்கே பி பிளஸ் சி பிளஸ் இங்கே சி பிளஸ் ஏ சி கோல்ட்டு இதை அப்படியே ஆட் பண்ணால் இதையும் 3 ஆட் பண்ணுங்க. 2 பிளஸ் 3 பிளஸ் 4 9. ஸோ இதில் பாருங்க 2A இருக்குது. அதே மாதிரி இங்கே 2B இருக்குது 2C இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க இதில் 2A இருக்குது. அதே மாதிரி 2B இருக்குது. அதே மாதிரி 2C இருக்குது. C கோல்ட்டு 9. நெக்ஸ்ட் 2 காமனாக வெளியே எடுத்தோமா A பிளஸ் B பிளஸ் C கோல்ட்டு 9. ஸோ நெக்ஸ்ட் இந்த A பிளஸ் B பிளஸ் C இந்த வச்சுட்டு இந்த 2 அந்த சைடு கொண்டு போகணுமா A பிளஸ் B பிளஸ் C கோல்ட்டு 9/2. ஸோ 9 2ஆல் கேன்சல் பண்ணால் 4.5. ஸோ அதாவது A பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 4.5. ஸோ நமக்கு தேவை ஏ மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செய்வார்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. சரிங்களா? இங்கே பாருங்க ஏ மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செய்வார்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த பியும் சிக்கான வேலையை மைனஸ் பண்ணுமா ஏக்கான வேலை தெரிஞ்சிடும். ஸோ பி சி பிறகு இங்கே இருக்குது. ஸோ அப்போ பி சிக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. அப்போ 4.5ல் 3 மைனஸ் பண்ணால் மீதி 1.5. ஸோ அப்போ ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை பார்த்தோம்னா 1.5. ஏ மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு 1.5 வேலை செய்வார். மொத்த வேலை 48. அப்போ 48 வகுத்தல் 1.5 அப்படியே கேன்சல் பண்ணால் 32. ஸோ ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் 32 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை நல்லா சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்களா? பார்த்தோன்னு குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். இங்கே பார்க்க தான் பெரிய ஸ்டெப் மாரி தெரியுது. பட் நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணிட்டீங்களா ஈஸியாக இங்கே 2லாம் எழுதாமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாலும் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஒரு கொஸ்டின் வச்சு கிட்டத்தட்ட 3-4 மெத்தட் சம் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். இந்த மெத்தட்ல எப்படி சம் போட்டாலும் சரி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் தனி வட்டியானது அசலில் இருந்து 60% எனில் அதே வட்டி வீதத்தில் அசல் 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இங்கே பாருங்க கொஸ்டின் என்னங்கிறாங்க அசல் என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி அமௌண்ட் பார்த்தோம்னா 60%. 60% அப்படிங்கிறது இந்த 100ல் 60னா 60 ரூபா. ஸோ அப்போ அசல் 100 ரூபா, வருஷம் 6 வருஷம், தனி வட்டி இதற்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி பார்த்தோம்னா 60 ரூபானா வட்டி என்னன்னு இதில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த வட்டி கண்டுபிடிச்சிட்டு அந்த வட்டி கொண்டு அதை கொண்டாந்து அந்த வட்டி இங்கே சப்ஜெக்ட் பண்ணுவோம். நம்ம ஈஸியாக அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு அதாவது அசல் 100 ரூபா தெரியும். அதே மாதிரி ஆண்டு 6 ஆண்டு, தனி வட்டி 60 ரூபான்னு தெரியும். அப்போ வட்டி கண்டுபிடிக்க தனி வட்டிக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 வகுத்தல் பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 60 ரூபா. 60 இன்ட்டு 100 வகுத்தல் பிரின்சிபல் அப்படிங்கிறது 100 ரூபா இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6. ஸோ இந்த 100க்கு 100 அப்படியே கேன்சல் பண்ணலாம். 60 6ஆல் கேன்சல் பண்ணால் 10. ஸோ அப்போ 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க 10%, தனி வட்டி 10%. ஸோ இதே வட்டி தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். ஸோ நம்ம இதில் பாருங்க அசல் தெரியும், வருஷம் தெரியும், கூட்டு வட்டி தெரியும். ஸோ அப்போ கூட்டு வட்டி பர்சன்டேஜ் தெரியும். அப்போ நம்ம கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ அப்போ இங்கே எவ்வளோ என்ன இருக்குது? அசல் 12,000. அசல் 12,000 இன்ட்டு வட்டி 10%. 10% எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 டினாமினேட்டர் எழுதிக்காங்க. இது 2 ஆட் பண்ணி 10 + 1 11. 11 நியூமரேட்டர் போட்டுருவாங்க. 3 டைம் 11 வகுத்தல் 10 இன்ட்டு 11 வகுத்தல் 10. ஏன்னா அங்கே 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வருஷம் 3 டைம் ரைட் பண்ணிட்டோம். ஒரு வேளைங்க 2 வருஷம் சொல்லியிருந்தாங்களா நம்ம 2 டைம் ரைட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் 3 0க்கு 3 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 12 இன்ட்டு 11 கியூப் 1331. ஸோ இது அப்படியே பெருக்கணுமா 15,972. ஸோ இது பார்த்தோம்னா மொத்த அமௌண்ட் அதாவது கூட்டு வட்டியில் கிடைக்கிற அசல் பிளஸ் வட்டி 2 சேர்ந்து மொத்த அமௌண்ட் நமக்கு தேவை கூட்டு வட்டி மட்டும் தான் தேவை. ஸோ அப்போ இந்த 15,922 அசல் 12,000 மைனஸ் பண்ண அசல் 12,000 மைனஸ் பண்ணிட்டோமா 15,922 12,000 போச்சுன்னா மீதி 3,972. ஸோ இப்போ இதில் கிடைக்கிற கூட்டு வட்டி பார்த்தோம்னா 3,972. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதில் விகிதம் 8:15. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வயதில் விகிதம் 6:13 எனில் 8 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் வயதில் விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க.
ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கிட்டங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது விகிதம் 8:15. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வயது விகிதம் 6:13. 8 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் வயது விகிதம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாடலுக்கு சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 8ல் 6 போச்சுன்னா 2, அதே மாதிரி 15ல் 13 போச்சுன்னா 2. ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க, காமனா 2 இருக்குது, காமனா ஈக்குவலா வருது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காமனா வந்துச்சுன்னா இந்த 2க்கு தான் இந்த 8, இந்த 2க்கு தான் 8 ஆண்டுகள் முன்பு அப்படிங்கிறது. 2 பார்ட்டுக்கு 8னா அப்ப ஒரு பார்ட்டுக்கு 8 2ஆல் கேன்சல் பண்ணா 4, ஒரு பார்ட்டுக்கு 4. ஸோ இந்த 4 கொண்டு போய் அப்படியே பிரசன்ட் ஏஜ்ல சப்ஜெக்ட் பண்ணுங்க, பிரசன்ட் ஏஜோட ரேஷியோல சப்ஜெக்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 4னா இங்க 8 பார்ட், அப்ப 8 × 4 32. அதே மாதிரி இங்க 15 × 4 60. ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க 8 ஆண்டுகளுக்கு பின்பு, அப்ப 32 + 8. அதே மாதிரி இங்கேயும் 60 + 8, 32 + 8 40, 60 + 8 68. இதோட விகிதம் கேட்குறாங்க. அப்படியே கேன்சல் பண்ணா 4ஆல 10, இங்க 17. ஸோ 8 ஆண்டுகளுக்கு பின்பு ஏ மற்றும் பியின் வயதின் விகிதம் 10:17. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம், ஆனால் ஜஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுக்க தெரிஞ்ச போதும், பார்த்தோன்னே குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது 3:4:6 ரேஷியோல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் பார்த்தோம்னா 3 பேருக்கு ஈக்குவலா வருது. ஸோ அப்ப எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கான விகிதம் என்ன கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாத பார்க்கலாம். ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கான விகிதம் பார்த்தோம்னா 3:4:6. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் லாபம் அப்படிங்கிறது சமம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப காலத்தின் விகிதம் எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அதற்கான விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ என்ன இருக்குது 3, அடுத்தது 4, அடுத்தது 6. அப்படியே எல்சிஎம் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் 3ஆல் கேன்சல் பண்ணா இங்க 1, இங்க 4, இங்க 2. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணா இங்க 1, இங்க 2, இங்க 1. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. அப்ப 2 × 3 6, 6 × 2 12. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 12. இந்த 3 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும் பாருங்க, 4 டைம். நெக்ஸ்ட் இந்த 4 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 3 டைம். ஸோ அதே மாதிரி இந்த 6 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 2 டைம். ஸோ அவங்க அந்த காலத்தின் விகிதம் பார்த்தோம்னா 4:3:2. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய ஒத்துக்கிறாங்க. அதுக்கு 3500 சம்பளம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு சிஏ கூட்டிக்கிறாங்க. அப்ப 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 6 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அந்த 3500 சிக்கு எவ்வளவு பங்கு போகணும்னு கேட்கறாங்க. தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. பி ஒரு வேலையை தனியா செஞ்சா 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்ய ஒத்துக்கிறாங்க. அதுக்கு 3500 சம்பளம். ஆனா சிஏ கூட கூட்டிக்கிறாங்க. சிஏ கூட கூட்டிட்டு அந்த வேலையை மொத்தமா 6 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அப்ப இந்த 3500 சிக்கு எவ்வளவு பங்கு போகணும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இந்த 3க்கும் காமனா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோமா 60. ஸோ 12 இருக்குது, 12 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 5 டைம். நெக்ஸ்ட் இங்க 15 இருக்குது, 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 4 டைம். இங்க 6 இருக்குது, 6 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 10. ஸோ இது வந்து ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 10 அப்படிங்கிறது 3 பேர் சேர்ந்து, அதாவது ஏ பி சி 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்ப இந்த 10ல இருந்து ஏவையும் பிக்கான வேலையும் மைனஸ் பண்ணுமா, 5 + 4 9. ஸோ 10ல் 9 போச்சுன்னா மீதி 1. ஸோ இது வந்து சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. சி மட்டும் தனியா ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஏ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு, சி ஒரு நாளைக்கு 1 வேலை செய்யறாரு. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை 5:4:1 ரேஷியோல பிடிச்சோமா யாராருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகும்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை சி உடைய அமௌண்ட் மட்டும் தான். அப்போ சிக்கான ரேஷியோ 1 வகுத்தல் இந்த மொத்த ரேஷியோ ஆட் பண்ணுங்க 10 × டோட்டல் அமௌண்ட் 3500. ஸோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 350. ஸோ சிக்கான அமௌண்ட் பார்த்தோம்னா 350 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.